400 அடி 500 அடிக்கு கீழே போய் தண்ணீரை உறிஞ்சிடுற, போர்வெல் போடுற, ஆழ்குழாய் கிணறுல உறிஞ்சிடுற. இந்த மரம் எப்படி 400 அடிக்கு வேற கிடப்போம்? சிந்திச்சிருக்கியா? என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? சரி, கொக்கு, குருவி, நாய், நரி, ஆடு, மாடு, யானை, புலி, சிங்கம், தேனீக்கள், சிட்டு இதெல்லாம் எங்க நீ குடிக்கும் என்னைக்காவது யோசிச்சியா? அதெல்லாம் செத்தா நீ எப்படி வாழ்வ? உனக்கு பல்லுயிர் சூழல்னா தெரியுமா? பயோடைவர்சிட்டினா என்னன்னு தெரியுமா? உயிர் சூழல் என்றால் உனக்கு என்னன்னா தெரியுமா? ஒன்றோடு ஒன்று இணைந்து பின்னப்பட்ட உயிரியல் தொடர்புதான் இந்த உலகம். காக்க, குருவி செத்தா என்னங்க? மலையுள்ள காடுகள் இதெல்லாம் வளர்த்தது நீதான், நம்ம பார்த்தனா, நம்ம அப்பனா தாத்தனா, அவ்வளவு பறவைகள் நட்டது அந்த விதைய புறா. விதையும் தூதுவர்கள் பறவைகள் அது சாப்பிட்டு அங்கங்க கழுவி போட்டு காடை உருவாக்குச்சு. நீரின்றி அமையாத உலகம்னா காடின்றி அமையாதில்ல நீரு. மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையாக கொண்டு வருகிற ஆற்றல் உலகத்திலே மலை மரங்களுக்கு மட்டும்தான் இருக்கு.